உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். சிம்ம ராசிக்கு இது 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல மறைந்த நிலையில குரு பகவான் உச்சமாக போறார். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை அடைகிறது மிகவும் விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்லணும். சிம்மராசிக்கு அதிபதியான சூரிய பகவானுக்கு குரு பகவான் நட்பு கிரகம் தான் இருந்தாலுமே சிம்மராசிக்கு 5 மற்றும் 8க்குரியவர் குரு பகவான். அதனால பாதி சுப ஆதிபத்தியமும் பாதி அசுப ஆதிபத்தியமும் கொண்டவர் குரு பகவான். இப்போ அவர் 12ஆம் இடத்துல மறைந்து உச்சமாக போறார். 8ஆம் அதிபதி 12ல மறைந்த உச்சமாறது விபரீத ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால நீண்ட நாள் போராட்டங்கள் எல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு குறையும். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அஷ்டம சனியுடைய பாதிப்பு டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் சனியை பார்ப்பார். சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால சனியால ஏற்பட்ட இந்த அஷ்டம சனியின் தாக்கம், கெடுபலன்கள் அதெல்லாம் வெகுவா குறைய ஆரம்பிக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு. கடந்த கால மன உளைச்சல்கள் நீங்கி மன நிம்மதி பிறக்கும். இழந்த அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். 12ஆம் இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். கையில பணத்தை வச்சிருந்தா அது வீண் செலவாகிடும்ங்கிறதுனால வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள்ல முதலீடுகள் செய்யறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. உயில் சொத்துக்கள், இன்சூரன்ஸ், இல்ல எதிர்பாராத வழிகள்ல திடீர் பணவரவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில திடீர் வருமானத்துக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீண்ட நாட்களா விற்க முடியாம இருந்த பூர்வீக சொத்துக்களை ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல விலைக்கு விற்க முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணிபுரியும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள், மேலதிகாரிகளோட இருந்த மனஸ்தாபங்கள் இதெல்லாம் விலகும். வேலையில இருந்த சுமைகள் குறைந்து நிம்மதி பிறக்கும். 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடம் வெளியூர் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த குரு இங்க உச்சமாய் இருக்கிறதுனால நீண்ட காலமா வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் அமையும். பிசினஸ் பண்றவங்க புதிய பெரிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்துக்கணும். ஏற்கனவே செய்த முதலீடுகளிலிருந்து லாபத்தை எடுக்க இது சாதகமான காலகட்டமா இருந்தாலும் பெரிய அளவுல முதலீடு புதுசா பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த தடைகள் விலகும். உயர்கல்விக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாதகம் அமையும். குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக அல்லது உயர்கல்விக்காக ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். ஆனாலும் இது உங்களுக்கு முதலீடாவே கருதப்படும். குழந்தைகளின் கல்விக்காக செலவு பண்றது சுப செலவு தான். திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க சிம்மராசி என்பர்களுக்கு சற்று தாமதமான நிலை உண்டாகலாம். ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைந்த நிலையில இருக்கார். 2026 செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு சாதகமான செய்திகள் வர துவங்கும். வாழ்க்கை துணை கிட்ட சற்று அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மேம்படும். தோல் சம்பந்தமான வியாதிகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள், கண் சம்பந்தமான உபாதைகள் அதெல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல இருந்தா இப்போ சரியாக துவங்கும். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம், அல்லது நேரம் கடந்து சாப்பிடும் பழக்கம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்வது, நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு தூங்குறது அவசியம். சொந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு பயணம் பண்றது இந்த அலைச்சல்களை பயனுள்ளதா மாற்றும்.
இந்த காலகட்டம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, வியாழக்கிழமை தோறும் சிவாலயம் சென்று தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால முடிஞ்ச உணவு தானம் பண்றது சிறப்பு. அவங்க ஆசீர்வாதம், குருவுடைய அருளையும் இது பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி ஓம் குருவே நமகங்கிற மந்திரத்தை தினமும் காலை மற்றும் மாலை 108 முறை பாராயணம் செய்யறது மன தெளிவை கொடுக்கும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.